ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் எம்என். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிளெயினை எப்படி க்ரியேட் பண்ணி அதுலேருந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்டை கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, பிளெயினை வச்சு எப்படி ஒரு ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த தடவை அந்த பில்ட் பண்ண ஆப்ஜெக்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சாலிட்வொர்க்ஸ் இன்டர்ஃபேஸ் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். நான் எப்பவுமே டாப் பிளேன் தான் சூஸ் பண்ணுவேன். வழக்கம் போல் டாப் பிளேனே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டேட் ஸ்லாட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சும்மா ஒரு லைனை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணதுக்கப்புறமா டைமென்ஷன் எடுத்துங்க. ஜஸ்ட் ஒரு 80 கொடுத்துங்க. இந்த ரேடியஸ் ஒரு 20 கொடுத்துருங்க. இப்போ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சர்க்கிள் டூல் எடுத்து சின்னதாக இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். அப்படியே இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வேல்யூ கொடுத்தா இங்கேயும் சேஞ்ச் ஆகணும். அது எப்படி வாங்க பார்க்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கின்னு இந்த சர்க்கிள் ஒரு கிளிக் பண்ணுங்கள், இந்த சர்க்கிள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல்னு இருக்கா கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இதில் டயா 10 கொடுத்துங்க. ரெண்டுத்துலேயுமே மாறும். பார்த்தீங்களா, ரெண்டுமே ஈக்குவல் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டியதான். எக்ஸ்க்ளூடர் போய்ட்டோம். 15 mm வச்சுப்போம். ஓகே, எக்ஸ்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் ட்ரா பண்ணலாம். ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணுவோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ 15 வச்சுக்கலாம். அண்ட் நம்ம இதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குமா, இதுக்கு 45 கொடுக்கலாம். இந்த லைனை இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸை இங்கே மிரர் பண்ணிக்கலாம். மிரர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த டயக்ராமை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைடு டைரக்ஷனையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 30 கொடுத்துக்கலாம். கொஞ்சம் வெளியே இருக்கட்டும். அகெயின் ஒரு 30. ஓகே, இப்போ இதுதான் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நான் இந்த இடத்துல கட் பண்ணணும். இந்த இடத்துல கட் பண்ணணும். இப்போ நம்ம பிளெயின் ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த இடத்துல கட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பென் டூல் எடுத்துங்க. சாரி, லைன் டூல் எடுத்துங்க. $15 வச்சுக்கலாம். இங்கே 15 வச்சுக்கலாம். இந்த சைஸும் ஒரு 15. இப்போ நம்ம இந்த இடத்த கட் பண்ண போகிறோமா, அப்போ இந்த இடத்த நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ்குள்ளே போய்க்கலாம். எக்ஸ்க்ளூடர் கட் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சைடு கட் ஆகும். இப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகணும். ஆனால் இந்தமாரி கிராஸ்டில் கட் ஆகுது. எனக்கு கிராஸ்டில் இருக்கக்கூடாது, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம ரைட் சைடை கிளிக் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரிக் போய்ட்டு பிளெயினை ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியதான். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தாலே ஒரு 10 mm இருந்தாலே போதும்.
இப்போ நம்ம இந்த பிளேனில் ட்ரா பண்ணும். $15 ஓகே, நம்ம இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ்குள்ளே போய்க்கலாம். எக்ஸ்க்ளூடர் கட் கிளிக் பண்ணிக்கலாம். டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எக்ஸ்க்ளூடர் கட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரில் கட் ஆகிருக்கும். டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்டர் போர்ஷனில் கட் ஆகிடுச்சு. இப்படி தான் ஒரு ஸ்லோப்பாக இப்போ ஒரு ட்ரையாங்குலராக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்தமாரி தான் நம்ம கட் பண்ணணும். நம்ம வரைஞ்ச டயக்ராம் மேலே ட்ரா பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினச்சா நம்ம டயக்ராம் எப்படி வரைஞ்சிக்கமோ அதே ஸ்லோப்பில் தான் அது கட் ஆகும். அதனால தான் நம்ம இந்தமாரி பிளேன் ஃபிக்ஸ் பண்ணி டயக்ராமை கட் பண்ணியிருக்கிறோம். ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, நான் அதுக்கேற்ற வீடியோ பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் பாய். நன்றி நன்றி நன்றி.